வணக்கம் நண்பர்களே. இன்றைய தினத்தந்தியில் வந்த செய்தியை படித்ததும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். தமிழகத்தில் ரேபிஸ் நோய் பாதிப்பால் 22 பேர் உயிரிழப்பு. பொது சுகாதாரத்துறை தகவல். அனைத்து மாவட்ட சுகாதாரத்துறை அலுவலர்களுக்கு பொது சுகாதாரத்துறை இயக்குனர் செல்வ விநாயகம் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் கூறியிருப்பது ஆவது: தமிழகத்தில் நாய், பாம்பு உள்ளிட்டவைகளால் பொதுமக்கள் பாதிக்கப்படும் சம்பவம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. அந்த வகையில் கடந்த 2023ஆம் ஆண்டு 4,41,804 பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டு அதில் ரேபிஸ் நோய் ஏற்பட்டு 18 பேர் உயிர் இழந்திருந்தனர். இதே போல இந்த ஆண்டு ஜூன் மாதம் வரையில் 2,42,782 பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டு உள்ளனர். இதில் 22 பேர் ரேபிஸ் நோய் பாதிக்கப்பட்டு உயிர் இழந்து உள்ளனர். மேலும் 2023ஆம் ஆண்டு 19,795 பேர் பாம்பு கடியால் பாதிக்கப்பட்டனர். இந்த ஆண்டு தற்போது வரை 7,310 பேர் பாம்பு கடியால் பாதிக்கப்பட்டு உள்ளனர். இந்த நிலையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து சுகாதார நிலையங்களிலும் விலங்குகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கட்டுப்படுத்துவதற்கான தீவிர நடவடிக்கைகளை சுகாதாரத்துறை அலுவலர்கள் மேற்கொள்ள வேண்டும். அதன்படி அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் 24 மணி நேரமும் பாம்பு மற்றும் நாய்க்கடிக்கு வழங்கக்கூடிய மருந்துகளை கையிருப்பில் வைத்திருக்க வேண்டும். குறைந்தபட்சம் ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் 10 ASV மருந்து குப்பிகளை கையிருப்பு வைத்திருக்க வேண்டும். பாம்பு கடியால் அனுமதிக்கப்படும் அனைத்து நோயாளிகளுக்கும் ASV மருந்தினை ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வழங்க வேண்டும். அந்த வகையில் ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் குறைந்தபட்சம் 20 ARV மருந்து குப்பிகளை கையிருப்பில் வைத்திருக்க வேண்டும். நாய் கடித்தால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படும் அனைவருக்கும் ARV மருந்தினை வழங்க வேண்டும். இதனை அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் முறையாக பின்பற்ற வேண்டும். இவ்வாறு அந்த செய்தி குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. எனவே நண்பர்களே, ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருங்க. பாம்புகளிடம் இருந்தும் நாய்களிடம் இருந்தும் வேறு ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.